Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸாக அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராஃபிட்ஸை கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக என்னால் சரியாக வந்து வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வீடியோ போட முடியாமல் போச்சு. அப்புறம் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ இன்னிலேருந்து தான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து எவ்ரிடே அப்லோட் வந்து ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஒரு 2 வீக்ஸாக நான் சரியாக ட்ரேட் பண்ணல. இன்னிலேருந்து தான் ட்ரேட் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த ஒரு ஆர்டர் மட்டும் இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்த்தலாம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவில் ஒரு ஏயுடியூஎஸ்டியில் ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. சரி, ஓகே. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சிம்பிள் தான். ஒரு 3 கரன்சி பேரை மட்டும் பார்த்துடலாம். ஓகே, யூரோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒன்று இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகணும். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகணும், இல்லைனா இந்த சப்ளைலேருந்து பை ஆகணும், சப்ளைலேருந்து செல் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல 4 ஹவரில். ஓகேங்களா? 4 ஹவரில் இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிஓஎஸ் 4 ஹவரில் பண்ணதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மேனுவல் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு மேனுவல் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம இந்த சப்ளையில் இருங்க மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சப்ளையில் நமக்கு செல் போகிறதுக்கு நமக்கு ஓவரால் லிக்விடிட்டி ஹண்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நடக்கும். அப்போது நமக்கு இந்த சப்ளை அப்படின்றது நமக்கு ஓவராலாக வந்து யூஸ் ஆகும். இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நார்மலான இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி நார்மலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகிறது இல்லை. ஓகேங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறாங்களே இந்த விஷயங்கள் தான். ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எங்கே என்ட்ரி போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எஸ்எம்சி யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு செல் போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அவங்க மேனிப்புலேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் இங்கே செல் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு வேல்யூபிளான இருக்கக்கூடிய ஹை அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி A+ ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் இருக்குது. ஹண்ட் பண்ணுறாங்க. அப்போது A+ செட்டப்ஸை மட்டும் நம்ம எடுத்து செல்லோ பையோ வந்து பண்ணிக்கலாம். அதிலே வந்து நம்ம மணி மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போது நம்ம மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஆர்டர்ஸை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அது எடுக்காமல் வேறு ஏதாவது எடுத்தோம்னா நமக்கு எஸ்எல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹிட் ஆகிறத ரீசன்ட் டேஸில் நான் வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் எடுத்தால் பெட்டர். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ இந்த சப்ளைஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். யூரோ ஹிஸ்ட்ரியோட செட்டப் வந்து யூரோ ஹிஸ்ட்ரியோட கேரக்டர் என்னவா இருக்குது அப்படின்றது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் பை ஆகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த சப்ளையில் செல் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்த டிமாண்டில் பை ஆச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். இந்த சப்ளையில் செல் ஆச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம். இந்த சப்ளைக்கு வந்துட்டோன்னா நம்ம இங்கேருந்து செல் பண்ணுவோம். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டோன்னா இங்கேருந்து பை பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க்கெட் வரட்டும், அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் கரண்ட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு தான் மூவ் ஆகிட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை தான். ஓகேங்களா? அப்போது மேலே இருக்கக்கூடிய சப்ளை 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ரீஃபர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம்.
ஸோ இதில் ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, அப்போது ஓகே இந்த ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிக்விடிட்டி மாதிரி இருக்குது. அப்போது இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக இல்லை, ஒர்க்கும் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். 50-50 சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 50-50 சான்சஸ் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி போடலாம். அப்படி ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி போட்டு லாஸ் ஆகுதுன்னா நம்ம ரிஸ்க்குள்ளே லாஸ் ஆகும், அதனால் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கனால இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது. அப்புறம் டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்டில் 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 4 ஹவர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸில் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ் வந்து எடுத்திருந்தோம், இந்த இடத்துல பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், வந்து கரெக்டாக பின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஒய்ஸ் அண்ட் சோச் வந்து எடுத்த அடுத்த என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால், அடுத்தது இங்கேயும் மிட்டிகேட் பண்ணால், கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஆனால் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கல. அடுத்ததாக ஒரு இடத்துல நம்ம பை வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இங்கே வந்து எடுத்திருந்தோம். அடுத்தது இங்கே வந்து சொல்லியிருந்தேன், இதை வந்து ஃபெயில் பண்ணிட்டான். இதை வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டான். அடுத்தது மார்க்கெட் இங்கே வந்துட்டு பை ஆகுவான்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஃபெயில் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இப்போ அடுத்தது என்ன பிளான் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீமியம்ஸ் டிஸ்கவுண்ட்டில் போடும்போது எந்தெந்த டிமாண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் பைக்கு வருது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் பை பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்குது, வேறு எங்கேயுமே வந்து இல்லை. ஓகேங்களா? இது 2 டிமாண்ட் வந்திருக்கு. இங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பிஒய்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. பிஒய்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமலும் கீழே வரலாம். ஸோ ஏஷியனை இங்கே மேலே வந்து ஹண்ட் பண்ணியிருக்கான், நியூயார்க்கை ஹண்ட் பண்ணியிருக்கான், நைட்டு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ லண்டனோட ஹையை நியூயார்க் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கான். ஏஷியனோட லோவை லண்டன் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கான். ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் செஷன் முடிஞ்சு நியூயார்க் போயிருக்கான். இங்கே அப்படியே மேலே போயிட்டு ஏஷியனை ஹண்ட் பண்ணி மார்க்கெட்டை ஃபுல்ஃபில்லாக க்ளோஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்வீப் இல்லை, ஹண்ட் பண்ணியிருக்கான். ஸ்வீப் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இந்த லோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நைட்டு மார்க்கெட் வேறு. ஓகேங்களா? இந்த லோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் இந்த லோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பை எடுக்கலாம். இப்போ கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நமக்கு வந்து தேவையில்லாத டிமாண்ட்ஸில் இருந்தெல்லாம் பை போயிட்டுருக்கான் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கே சோச் நடந்திருக்கு. சோச்சுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கு வந்து இருக்குது. இந்த ஸ்விங்கை மார்க்கெட் ஹண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்விங்கை வந்து ஹண்ட் பண்ணலாம். இந்த ஸ்விங்கை ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை போகலாம். அடுத்தது இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை போகலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஆனால் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்தும் மார்க்கெட் பை போனாலும் போயிடும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற டிமாண்ட் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன்லேயே கிடையாது. ஸோ இப்போது இந்த மாதிரி எடுத்தால் கூட நமக்கு டிஸ்கவுண்ட் ஜோனில் பாதி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த டிமாண்டை நம்ம எடுக்கவும் கூடாது. ஸ்ட்ராட்டஜி படி இந்த டிமாண்ட் எடுக்கிறது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்போது இந்த 2 டிமாண்ட் எடுக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஆனால் கோல்டு மார்க்கெட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, கண்ணா பின்னான்னு வர டிமாண்டில் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ரூல் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு கரெக்டான ஒரு டிமாண்டில் என்ட்ரி எடுக்காமல் போயிட்டுருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டும் ஒரு ஆப்ஷனலாக எடுத்துகிட்டு இதுலேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது நமக்கு பெட்டர். ஸோ டிஸ்கார்டில் வந்து நான் இது டைரக்ட் என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துங்க இந்த இடத்துல.
சரி ஓகே. இங்க இருக்கக்கூடிய 3 டிமாண்ட்லயும் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தரலாம். ஸோ இதுல வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டி மாரி கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இது ஹண்ட் பண்றதுக்கான இது ஹண்ட் பண்ணி கீழ வர்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. அப்போ இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிமாண்ட. ஓகேங்களா? ஸோ இதுவும் நமக்கு ஸ்ட்ரக்சர்க்குள்ள தான் இருக்கு. அன்மெட்டிகேட்டடா இருக்கு. இதுதான் வந்து நமக்கு டோட்டலி எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இது டோட்டல் எக்ஸ்ட்ரீம். ஸோ இதுவும் இது 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 இந்த 4 டிமாண்டும் ஒர்க்கபிள் தான். ஓகேங்களா? அப்போ இந்த லோ நமக்கு ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. இந்த லோ ஹிட் பண்ணி கீழ வரலாம். ஸோ இப்போ இவ்வளோ டிமாண்ட் இருக்கு. எப்படி ப்ரோ கன்ஃபர்மேஷன் பார்க்கறது? மேனிபுலேஷன் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா, ஒண்ணு இப்போ இத்தனை டிமாண்ட் இருக்கு. இதுல நம்ம டைட்டா என்ட்ரி போகணும். என்ட்ரி மிஸ் ஆனாலும் பரவால்ல. என்ட்ரி கிடைச்சாலும் பரவால்ல. தேவையில்லாம எஸ்எல் வந்து வாங்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு நல்ல ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன்ஸ நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு செஷனை வச்சுக்கங்க. ஓகேங்களா? செஷனோட ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோச்சஸ் கரெக்டாக பாருங்க. ஓகேங்களா? சோச்சஸ் பாருங்க. இன்டியூஸ்மெண்ட்ஸ் பாருங்க. அடுத்தது லிக்விடிட்டி பாருங்க. இது இருந்தால் மட்டும் என்ட்ரி போங்க. இல்லைனா என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க. என்ட்ரி போகவே வேண்டாம். ஓகேங்களா? இது இருந்தால் மட்டும் என்ட்ரி போகலாம். இந்த 4 டிமாண்ட்ஸில். அப்போது என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரிக்கு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எல்லாருமே எடுங்க. இந்த இப்போ நான் பண்ணுறத எடுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ 1 ஹவருக்கு என்ன பண்ணலாம்? இப்படி வந்து நம்ம போடலாம். ஸோ நம்ம 1 ஹவரில் இருக்கக்கூடிய லோவர் டைம் ஃப்ரேமில் இது மேனிபுலேட்டட் ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? மேனிபுலேட்டட் ஒரு விக்கு. அதுதான் நம்ம 15 மினிட்ஸில் டிமாண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 ஹவருக்கு போகலாம். 1 ஹவரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ஃபுல்லாக மார்க் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரெட்டு கொடுக்கலாம். ரெட் கலர் கொடுத்துடலாம். அதே 1 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ரெட்டு கொடுத்துருவோமா? ஓகே. அப்புறம் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது 1 ஹவரில். அது லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து போன ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல ரெட்டு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடம் ஆல்ரெடி 1 ஹவரில் மிட்டிகேட்டடாக இருக்குது. ஓகேங்களா? சரி. இப்போது இங்கே சோச்சுக்கு இந்த சோச்சுக்கு இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே ரேலி மூமெண்ட்டே போயிருக்கு. அப்போ இது என்னவா இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டோட்டலாக ஒரு லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? இது என்னவாயிருக்குன்னா, டோட்டலாக ஒரு சேனல் மாதிரி போயிருக்கு. லிக்விடிட்டி மூமெண்ட்டாக போயிருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே மேலே ஹிட் பண்ணி இந்த லிக்விடிட்டி ஹிட் பண்ணால் இந்த லிக்விடிட்டிக்கு பதிலாக இதை வந்து எடுத்துரும். அப்போ ஏதாவது ஒரு டிமாண்டில் இருந்து பை ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 1 ஹவரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எதெல்லாம் மெர்ஜ் ஆகுதோ அதை மட்டும் நம்ம இப்போ எடுப்போமா? இப்போ 1 ஹவரில் இது மெர்ஜ் ஆகுது. நம்ம 15 மினிட்ஸும் 1 ஹவரும் இங்கே மெர்ஜ் ஆகுது. 15 மினிட்ஸும் 1 ஹவரும் இங்கே மெர்ஜ் ஆகுது. இது மெர்ஜ் ஆகலை. இதுவும் மெர்ஜ் ஆகலை. தனியாக இருக்குது. இதுவும் மெர்ஜ் ஆகலை. அப்போது என்ன பண்ணலாம்? மெர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுப்போம். க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. மெர்ஜ் ஆகாமல் இருக்கிறது இது வந்து ஒரு 1 ஹவர். 1 ஹவருக்கு வந்து ரெட் கலர், மெர்ஜாக இருக்கிறது க்ரீன் கலர், நார்மலாக இருக்கக்கூடியது நார்மலாக நம்ம எப்பயும் போடுற இந்த கலர். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து போட்டிருக்கோம். இது வந்து 15 மினிட்ஸில் இது டோட்டலி எக்ஸ்ட்ரீம் இது. ஓகேங்களா? நம்ம இங்கே ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம். இதை இப்போ டெலீட் பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ இதில் எது ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜா இருக்குது பார்த்தீங்களா? இது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். மெர்ஜ் ஆகாமல் இருக்கிறது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சேனல் லிக்விடிட்டினா இப்படியே மேலே போயிருக்க ஒரு சேனல் மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் சேனல்லாம் பெருசு அப்படின்லாம் கிடையாது. சேனல் மாதிரி இப்படி இருக்குது. இந்த இடத்துல இப்படி கண்ட்ரோல் ஆகி போயிருக்கு. அதனால தான் சேனல்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த லிக்விடிட்டிக்கு கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட்டுக்கு கோல்டுக்கு அதிகமான லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டிமாண்டையும் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆயிடுவான்.
ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிமாண்டில் 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரியை போடுவோம். இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரியை போடுவோம். ப்ரீவியஸ் டிமாண்டு ப்ரீவியஸ் லோக்கு கீழே இங்கே வைக்கணும். ஓகேங்களா? அப்போது இதுக்கு வந்து நம்ம ட்ரேடு வந்து போடுறோம் அப்படின்னா 1:, இது எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, இதை தூக்கிடுறேன். ஸோ 1:18 வருது. 1:18 அப்படின்றது நமக்கு பத்தாது, எனக்கு பத்தாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த என்ட்ரிக்கு நான் 1 கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்தா 1:18 அப்படின்றத 1:40க்கு மேலே ஈஸியாக கொண்டு போயிட முடியும். ஓகேங்களா? ஏன்னா என்ட்ரி அப்படின்றது 1 மினிட்டுக்கு போயிடும். 1:40க்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஆனால் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கணும். எஸ்எம்சியை ரொம்ப வச்சு ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணுறோன்னா ஈஸியாக வந்து 1:40க்கெலாம் கொண்டு போயிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பார்த்துட்டா நம்ம ரிஸ்க் ரிவார்டை ஏற்றிடலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, என்ன ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகும். கன்ஃபர்மேஷன் எடுக்காமல் போகும். கோல்டு வேறு, கன்ஃபர்மேஷன் எடுக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? அதனால் நான் யூஸ் பண்ணுற ரிஸ்க்கு 0.5%. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0.5%ஐ இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக நான் 0.25% இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போட போகிறேன். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிற எஸ்எல் 90% ஹிட் ஆகாது. இந்த என்ட்ரி போகக்கூடிய என்ட்ரி அப்படின்னா, ஓகேங்களா? இந்த என்ட்ரி ஆக்டிவ் ஆகி போகக்கூடிய என்ட்ரினா இப்படி வந்துட்டு எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 90% ஹிட் ஆகாது. இந்த மாதிரி எஸ்எல் வச்சா. ஓகேங்களா? எஸ்எல் என்ட்ரினா எஸ்எல் ஹிட் ஆகும், கீழே போகிற என்ட்ரினா எஸ்எல் ஹிட் ஆகும். ஆனால் இதிலேருந்து பை ஆகும், இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகுது அப்படின்னா 90% இந்த லெவலுக்கு கீழே ஹிட் ஆகாது. இவ்வளோ தூரம் கூட வருவான், ஆனால் ஹிட் பண்ண மாட்டான். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ, உங்கள் ப்ரோக்கர் என்ன ப்ரோக்கரைஸ் பண்ணுறீங்களோ அதோட ஸ்ப்ரெட் வேல்யூ பார்த்து வச்சுங்க. சரி, ஓகே. இதில் 2.5% வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த 0.5%க்கு கொண்டு வர போகிறோம். எப்படின்னா அகெயின் ஒரு 2.5%, சாரி 0.25%. ஓகேங்களா? ஸோ 0.25% வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ கன்ஃபர்மேஷனில் 0.25 டைரக்ட் என்ட்ரி 0.25 நம்ம போடும்போது கன்ஃபர்மேஷன், இன்கேஸ் கன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்ட் என்ட்ரியில் நம்ம பிடிச்சிடலாம். ஆனால் என்ன, நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக வரும். ஸோ ப்ராஃபிட் கம்மியாக வர்ற இடத்துல ரிஸ்க்கும் கம்மியாக இருக்குன்றப்போ நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் வந்தால் வரட்டும், இல்லைனா போகட்டும். நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகக்கூடாது. அப்படி எஸ்எல் ஹிட் ஆனால் நம்ம பிளான் பண்ணுற ரிஸ்கில் மட்டும்தான் ஹிட் ஆகணும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி போடும்போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இன்கேஸ் கன்ஃபர்மேஷனும் நமக்கு மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அழகாக இந்த இடத்துலேருந்து இன்னொரு 2.5%, சாரி 0.25% வந்து நம்ம எடுக்கும்போது ப்ராஃபிட் என்ன ஆகும்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம கோல்டில் நம்ம ஒரு 0.2 லாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 0.2 லாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் என்ன பண்ணலான்னா 0.5 லாட்டை கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது. ஆனால் ரிஸ்க் சேம் தான், 0.25% தான். ஆனால் நம்ம லாட்டை இந்த இடத்துல அதிகமாக போட முடியும். அப்போது ரெண்டு என்ட்ரியுமே நமக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி மிஸ் ஆகிற மாதிரி இருக்காது. நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு வெறும் 0.25% தான் வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகும். அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னா வெறும் 0.5% தான் நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். அது வந்து நோ ப்ராப்ளம், ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இதுதான் வந்து பிளான். ஸோ இப்போ வந்து சிம்பிள் தான். இந்த மெர்ஜாக இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேன். இங்கே ஒரு டைரக்ட் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த டிமாண்டும் இதுவும் 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 இதில் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறேன். சில பேருக்கு டவுட் வரும்,
நம்ம 1 ஹவர்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா 1 ஹவர்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா 15 மினிட்ஸ்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா அப்படின்ட்டு சில பேருக்கு டவுட் வரும். 1 ஹவருக்கு வாங்க. 1 ஹவரில் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ் போங்க. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போயிட்டு இதில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கிற 15 மினிட்ஸ்க்கே வந்துடும். ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸை தொட்டுச்சுன்னா 5 மினிட்டுக்கு போயிருங்க. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு 15 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணால் நம்ம என்ன பண்ண போகிறோம் 5 மினிட்டுக்கு போவோம். அடுத்தது 1 மினிட்டுக்கு போவோம். அவ்வளோதான். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா 1 மினிட்டுக்கு போக வேணாம். 5 மினிட்லேயே பாருங்கள். 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட்ல என்ட்ரி. 1 ஹவரில் மிட்டிகேட் பண்ணி 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி மிட்டிகேட் பண்ணிச்சுன்னா 5 மினிட்ல என்ட்ரி போங்க. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன். இது 1 ஹவர் டிமாண்ட். ஓகேங்களா? நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னது இது வந்து 15 மினிட்ஸ் டிமாண்ட். இந்த 15 மினிட்ஸ் டிமாண்டில் இப்படி எடுக்கிறேன். இந்த 15 மினிட்ஸ் டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ல பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் 1 ஹவரில் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ்க்கு வாங்க. இந்த 1 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே 15 மினிட்ஸில் இங்கே மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட் போங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகேங்களா? ஏன்னா மேனிப்புலேஷன்ஸ் இங்கே ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் கொண்டு வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. 1 மினிட்டுக்கெலாம் கொண்டு வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதனால் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் என்ட்ரிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சப்ளை கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து இதனால தான் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இல்லை இங்கே. ஓகேங்களா? நார்மல் இன்டிஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ நார்மல் இன்டிஸ்மெண்ட்டை எவ்வளோ அழகாக வந்து இன்டிஸ்மெண்ட் பண்ணி இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தும் நமக்கு ஒர்க் ஆகாமல் டோட்டல் இன்டிஸ்மெண்ட்டை இதை எடுத்துட்டு இங்கேருந்து செல் ஆகிருக்கான். ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிருக்கான். ஸோ அதனால தான் மேனுவல் இன்னுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் மேனுவல் இன்டிஸ்மெண்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது அடுத்த என்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேலே ஒரு சப்ளை கொடுத்துருந்தோம் செல் ஆகும் அப்படின்ட்டு. இன்னும் மேலே வரல. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆனதுனால இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு பிரேக் பண்ணியிருக்கு. மேலே இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மேலே பிரேக் பண்ணனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டிமாண்டை எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு தான் போயிருக்கான். ஓகேங்களா? ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ போயிட்டான். அப்போது ஃப்ளிப்பில் மார்க்கெட் என்ட்ரி எடுத்துட்டான் அப்படின்னா மேலே இந்த ஃப்ளிப்பு என்ட்ரி எடுத்ததும் செஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். லண்டனில் கிடச்ச ஃப்ளிப்பில் நியூயார்க்கு போய் எடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த ஃப்ளிப்பு என்ட்ரி எடுத்துட்டான் அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் நமக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ 1 2 3 சப்ளைஸ் வந்து இருக்குது. 3 சப்ளையும் ஒர்க் ஆகாது. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு எடுத்த உடனே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இதை அப்படியே பிஓஎஸ் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பிளான் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான் இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸ்டில் இந்த இடத்துல ரன் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிஓஎஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ
இந்த சப்ளைக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை டைமிங் ஆஃப்டர் நியூயார்க் மார்க்கெட். ஸோ ஒரு ஒஸ்ட் லிக்விடிட்டி, ஒரு லிக்விடிட்டி இல்லாதது தான். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்துடலாம். இந்த ஹை நைட் டைமில் வந்திருக்கனால இது ஒரு லிக்விடிட்டியாக போடுவோம். அடுத்தது இங்கே ஒரு ஹை இருக்குது. ஓகேங்களா? ஸோ பக்காவான ஒரு மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து போடலாம், இல்லைனா இப்படி வந்து கூட போட்டுக்கலாம். ஸோ ஐடியம் இது வந்து எடுத்தாச்சு. அடுத்த ட்ரேடு நமக்கு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது நமக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து செல் பண்ணலாம். ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற சப்ளைஸ் அண்ட் டிமாண்ட்ஸை மட்டும் எடுங்க. அதில் தான் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து கொடுக்குறோம் இப்போதைக்கு. ஓகேங்களா? சரி, செஷன்ஸ் இல்லைனா கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு ரொம்ப டைட் பண்ணிட்டான், ரொம்ப மேனப்லேட் பண்ணுறான். ஒரு சில இடத்துல மேனப்லேட் பண்ணுறதில்ல. மேனப்லேட் பண்ணாத இடம்லாம் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் மேனப்லேட் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு சில இடத்துல ஏன் மேனப்லேட் பண்ணுறான் அப்படின்றத நான் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நோட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சது மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்றும் பண்ண மாட்டான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நமக்கு சூப்பரான செல் செட்டப் கிடைக்கும். ஓகேங்களா? இதிலேருந்து செல் போய்க்கலாம். 15 மினிட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. டிபி எங்கே வைக்கலாம்னா இந்த லிக்விடிட்டின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 15 மினிட்ஸில், இது வரைக்கும் டிபி சூப்பராக வைக்கலாம். இங்கே என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா டிபி கீழே வச்சுருங்க. ஓகேங்களா? அப்படி இன்கேஸ் இது ஃபெயில் ஆகுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 3 சப்ளையில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை அப்டேட்ஸ்க்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஏயுடி யூஎஸ்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இது லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. 2 என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். ஒரு என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இன்னொரு என்ட்ரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த என்ட்ரி போயிருக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து லிக்விடிட்டி இப்போ நான் சொன்ன அதே இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு இல்லை இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல போக வேணாம்னு நான் சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போது அதே மாதிரி 5 மினிட்ல தான் நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. டைம் ஃப்ரேம் முக்கியம், டைமும் முக்கியம். ஸோ அதனால் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் டிமாண்டு தான். இது ஒரே ஒரு டிமாண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே மட்டும்தான் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு நம்ம என்ட்ரி போகாமல் மேலே எதுக்காக என்ட்ரி போயிருக்கோம்னா நம்ம இந்த பேரில் 5 மினிட்ல தான் என்ட்ரி பார்க்கணும். ரூல் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஸோ 1 மினிட். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் ஓகே இந்த ஹையை எடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $430 சம்திங் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ $431 வந்து ரன்னிங்கில் இருக்குது. நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.5%. ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து பிரேக் ஈவெண்ட். ஓகேங்களா? இது வந்து கீழே மார்க்கெட்டு வந்துட்டாலும் நமக்கு வந்து 0 லாஸ் தான். எதுக்கு பிரேக் ஈவன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு கீழே ஒரு ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதுவும் ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஆர்டர் வந்து பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட் என்ட்ரி வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து நம்ம யூரோ யூஎஸ்டி
கோல்டில் நம்ம ஃபோக்கஸை வந்து போடுவோம். கோல்டில் நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும். செட்டப் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா, திஸ் வீடியோ நோ திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. லைக்ஸே எனக்கு வர்றதில்ல. லைக்ஸ் வந்தால் ஒரு 36 லைக்ஸு 100 லைக்ஸ் தான் வந்து வருது. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாரும் வந்து லைக் போடுங்க. இஃப் யூ லைக், நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் வந்து போட மறந்துடாதீங்க. லைக் போட்டிங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லி, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் கிடையாது, சாரி, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட், கிரேட் யூடியூப் சேனல் அந்த மாதிரி வந்து போடுங்க. நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா. அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு வந்து நிறைய வீடியோ போடுறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கரன்சி பேர்ஸ் வந்து உங்களுக்கு அனலைசஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வந்து கமெண்டில் வந்து பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து அனலைசஸ் வந்து பண்ணலாம். டெய்லியும் நான் வீடியோ போடணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு உண்டான கரன்சி பேர்ஸ் வந்து என்கிட்ட வந்து இந்த கமெண்டில் வந்து கொடுத்துருங்க. நான் இனிமேல் வந்து அதையும் வந்து அனலைஸ் பண்ணி என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, எந்த டைம் ஃப்ரேமில் போடணும் எல்லாமே வந்து நான் போடுறேன். ஸோ கமெண்டில் வந்து உங்களோட கரன்சி பேர்ஸ் வந்து போட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு மட்டும் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.